வெல்கம் டு அன்பு சுதா கிச்சன். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ரொம்பவே சுலபமான அதே நேரத்தில் சூப்பராக இருக்குங்க. இதோட டேஸ்ட்டு வெண்பொங்கல் தாங்க உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1 கப்பு பச்சரிசி எடுத்துக்கணும். எந்த கப்பால் நம்ம பச்சரிசி எடுக்கிறோமோ அதே கப்பில் பாசி பருப்பும் எடுத்துக்கணும். சமமாக எடுத்துக்கிட்டால் தான் அதோட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். கொஞ்சம் பருப்பை நீங்கள் கம்மியாக போட்டினாலும் டேஸ்ட்டு கம்மியாக போயிடுங்க. இது கோயில்களெல்லாம் செய்கிற மாதிரியே இருக்கும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி வறுக்கணும். கடாயை நல்லா காய வச்சு பாசிப்பருப்பையும் போட்டு அதில் கொஞ்சம் நிறம் மாறுற வரைக்கும் வறுத்தா போதும். அந்த பச்சை வாசனை வரும். அந்த நேரம் நீங்கள் வறுக்கிறத நிப்பாட்டி அதை ஒரு கடாயில் எடுத்து போட்டு ஆற வச்சதுக்கு அப்புறம் அரிசி கூட சேர்த்துக்கணும். அப்போ தான் அது நல்லாயிருக்கும். இப்போ அரிசி கூட சேர்த்து தண்ணி ஊற்றி 3 முறை நல்லா கிளையணுங்க. கிளைஞ்சதுக்கப்புறம் அரை மணி நேரம் இதை ஊற வச்சிடணும். ஏன் ஊற வைக்கிறோம் அரை மணி நேரம் அப்படின்னா, அப்போ தான் நம்ம 2 விசிலில் பதமாக நமக்கு வெந்து குலைவாக வந்துடும். அதனால தாங்க நான் அரை மணி நேரம் எப்பயுமே ஊற வச்சிருவேன். இப்போ குக்கரை எடுத்து இந்த அரிசியையும் பருப்பையும் ஒன்றா களைஞ்சி அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கோம்ல, அதை 2ஐயும் குக்கரில் போட்டு 1 கப்புக்கு 4 கப்பு தண்ணி விடணுங்க. பாசிப்பருப்புக்கு அவ்வளோ தண்ணி நமக்கு தேவைப்படாது, அரிசிக்கு தான் தேவைப்படும். அதனால் நான் 4 கப்பு தண்ணி விட்டுருக்கேன். அப்படி தண்ணி தேவைப்படுச்சுன்னா கூட நாம் தனியாக தண்ணியை சுட வச்சு அப்புறமாட்டி சேர்த்துக்கலாங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பையும் 1 டீஸ்பூனு நெய்யும் விட்டோம்னா நம்ம வேகையிலே நெய் விடையில் நல்லா டேஸ்ட்டு மனம் வரும். அதனால தான் 1 டீஸ்பூன் மட்டும் நெய் இப்போ ஊற்றி இருக்கேங்க. அது கூட உப்பையும் சேர்த்துக்கணும். இப்போ இதை நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் மூடியை போட்டு 3 விசில் விட்டால் போதும். நல்லா குலைவாக வந்துடுங்க. எப்பயுமே பொங்கல் குலைவாக இருக்கணும். அரிசியும் தெரியக்கூடாது, பருப்பும் தெரியக்கூடாது. அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி குழஞ்சிருச்சு. இப்போ நல்லா கிளறி விட்டு பாருங்கள், அவ்வளோ அருமையாக இருக்கும். இந்த கோயில்கள்லாம் கொடுப்பாங்க இந்த வெண்பொங்கல், அதே டேஸ்ட்டு எனக்கு வந்துச்சுங்க. இப்போ ஒரு கடாயில் 1 குழம்பு கரண்டி நெய் விட்டுருக்கேன். நெய் நீங்கள் எவ்வளோ விட்டாலும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நான் எடுத்த அளவுக்கு 1 குழம்பு கரண்டி விட்டுருக்கேன். ஏற்கனவே 1 டீஸ்பூன் நெய் விட்டுருக்கோம். இது கூட நல்லா சீரகம் நிறையா சேர்க்கணும், மிளகும் நிறையா சேர்த்துக்கணும். 2 டீஸ்பூன் சீரகம், 2 டீஸ்பூன் மிளகு, கொஞ்சம் இஞ்சி, அதையும் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வர்ற வரைக்கும் பொரிய விடுங்க. இப்போ இது கூட முந்திரி, எவ்வளோ நீங்கள் முந்திரி போட்டினாலும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். 4 பச்சை மிளகாயை கீறி அது கூட கருவேப்பிலையும் கொஞ்சம் சேர்த்துக்கணுங்க. இது கூட பெருங்காய தூளையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்குனீங்கன்னா போதும். நல்லா டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. இப்போ இதை தாளித்து நம்ம எடுத்து வச்சுட்டோம். இப்போ இதை பொங்கல் கூட சேர்த்து கிளறி எடுத்தோம்னா சூப்பரான வெண்பொங்கல் ரெடிங்க. கோயிலில் கொடுக்குற வெண்பொங்கல் மாதிரியே அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. அதே ஸ்மெல்லு, அப்புறம் நிறம் கூட அப்படியே இருந்துச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. இப்போ மார்கழி மாதங்களில் கோயில்களில் டெய்லியும் பிரசாதம் கொடுக்குறப்ப இதுவும் கொடுப்பாங்க. அந்த ஸ்டைலில் தான் நான் செஞ்சுருக்கேன். ரொம்ப அருமையாக இருந்துச்சு. இப்போ ஒரு சர்விங் பவுலுக்கு நான் மாற்றிக்கிட்டேன். அந்த டேஸ்ட்டு இது கூட சாம்பாரோ சட்னியோ வச்சு சாப்பிட்டோம்னா இன்னும் சூப்பராக இருக்குங்க. அதை நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டலை, வெண்பொங்கல் மட்டும் செஞ்சு காட்டியிருந்துக்கு. இதே அளவோடு நீங்களும் செஞ்சு பாருங்கள். இது கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்காக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம்.